இரும்பு கிட்ட போய் கற்றுக்கொள்ளு தம்பி, ஞானமாக வாழ வேண்டும் என்று. இரும்பு கிட்ட போய் கற்றுக்கொள்ளு தங்க, ஞானமாக வாழ வேண்டும் என்று. ஞானமுள்ள பிள்ளையாய் உலகினை வாழ்ந்திடு, கர்த்தர் இயேசுவை உன்னிலே காட்டிடு. ஞானமுள்ள பிள்ளையாய் உலகினை வாழ்ந்திடு, கர்த்தர் இயேசுவை உன்னிலே காட்டிடு. காலத்திடம் சென்று கற்றுக்கொள்ளு தம்பி, ஞானமாக வாழ வேண்டும் என்று. காலத்திடம் சென்று கற்றுக்கொள்ளு தங்காய், ஞானமாக வாழ வேண்டும் என்று. ஞானமுள்ள பிள்ளையாய் உலகினை வாழ்ந்திடு, கர்த்தர் இயேசுவை உன்னிலே காட்டிடு. ஞானமுள்ள பிள்ளையாய் உலகினை வாழ்ந்திடு, கர்த்தர் இயேசுவை உன்னிலே காட்டிடு. ஞானமுள்ள பிள்ளையாய் உலகினை வாழ்ந்திடு, கர்த்தர் இயேசுவை உன்னிலே காட்டிடு. ஹலோ குட்டீஸ், நம்ம இப்போ ஒரு கேம் பார்க்க போறோம். பால் பாசிங் கேம். ஓகே, பால் பாஸ் பண்ணுவாங்க. மியூசிக் போடும்போது பால் பாஸ் பண்ணப்படும். மியூசிக் ஸ்டாப் ஆன உடனே பால் யார் கையில் இருக்கோ அவங்க கிட்ட பைபிள் கொஸ்டின் ஒன்று கேட்கப்படும். அந்த பைபிள் கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இல்லை ஆன்சர் தப்பாக சொன்னாங்கன்னா அவங்க அவுட் ஆயிட்டாங்க. ஆன்சர் பண்ணும்போது சென்டரில் இருக்கிற மைக்கை எடுத்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ? ஓகே, மியூசிக் போடும்போது பாலை ஸ்டார்ட் பண்ணுங்க. வெரி குட், சூப்பர். ஸ்டாப். இப்போ ஜோபின் கையில பால் இருக்குது. ஜோபினுக்கு இப்போ கொஸ்டின் கேட்கப்படும். புதிய ஏற்பாட்டில் முதலாவது புத்தகம் என்ன? மத்தேயு. வெரி குட், கிளாப் பண்ணிடலாமா? மியூசிக் ஸ்டார்ட். வெரி குட், சூப்பர். பரவாயில்ல, எடுத்து போடுங்க. ஹாரிஸ். ஹாரிஸ்க்கு இப்போ பைபிள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க போறோம். ஓகேவா ஹாரிஸ், ரெடியா இருக்கீங்களா? ஏசப்பாவை காட்டி கொடுத்த சீஷன் யார்? யோசேப்பு. ஓ, கொஸ்டின் தப்பு. ஓகேவா, ஹாரிஸ் அவுட் ஆயிட்டாங்க. பாலை பாஸ் பண்ணலாமா? மியூசிக் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. வேகமா, குயிக். ஜெனி மேலே ஏறி நில்லுங்க. ஸ்பீடா, குயிக். ஓகே, இப்ப தம்பி சொல்ல போறாங்க. ஓகேவா? கொஸ்டின் கேட்கலாமா? இயேசு எத்தனை முறை பிசாசினால் சோதிக்கப்பட்டார்? சொல்லுங்க பாப்போம். வெரி குட், கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, பாலை பாஸ் பண்ணுங்க. மியூசிக் ஸ்டார்ட் ஆயிட்டு, குயிக். நல்லா கிளாப் பண்ணி போடுங்க. சூப்பர். ஓகே, ஜெனி கையில பால் வந்துட்டு இப்போ ஜெனிக்கு கொஸ்டின் கேட்க போறோம். யோவான் ஸ்நானகனின் உணவு என்ன? யோவான் ஸ்நானகனின் உணவு. ஓகே, ஜெனி அவுட் ஆயிட்டாங்க. வெளியே வரலாமா? இப்போ பாலை பாஸ் பண்ணுங்க. மியூசிக் ஸ்டார்ட் ஆயிட்டு,
குயிக் ரவுண்டா நில்லுங்க. ராட்சன் ஓ இப்போ ராட்சனுக்கு இப்போ கொஸ்டின் கேட்க போறோம். ஓகேவா ராட்சன் ரெடியா இருக்கீங்களா? இப்படி திரும்பிக்கோங்க ராட்சன், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பிக்கோங்க. ஓகே. யோனா போகாத பட்டணம் பெயர். யோனா போகாத பட்டணம் என்ன? பேர் சொல்லுங்க பாப்போம். ராட்சன் அவுட். ஓகே, இப்போ எல்லாம் ரவுண்ட் பண்ணிக்கலாமா? நல்லா ரவுண்ட் பண்ணுங்க, பாலை பாஸ் பண்ணுங்க, ரவுண்டா நில்லுங்க. ஷாரன் கொஞ்சம் தள்ளி வாங்க. மேலே ஏறு ஷாரன். மேலே ஏறியாச்சா? ஷெல்டன் ஷாரன் கொஞ்சம் தள்ளி வா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பர். சூப்பர் சூப்பர். ஓ ஸ்டானிஸ், இப்போ ஸ்டானிஸ்க்கு நம்ம கொஸ்டின் கேட்க போறோம். தாவீதின் நண்பன் யார்? யோனத்தான். வெரி குட், சரியான பதில் சொல்லிட்டாங்க. இப்போ பால் பாஸ் பண்ணலாமா? பாஸ் பண்ணுங்க பாப்போம் குயிக்கா. வெரி குட், சூப்பர். ஸ்டானிஸ் கையில பால் வந்துட்டு இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்துட்டாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டானிஸ், வேதாகமத்தில் எத்தனை புத்தகங்கள் உள்ளன? புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. எத்தனை புத்தகங்கள் இருக்குது மொத்தம் வேதாகமத்தில்? ஸ்டானிஸ் அவுட். ஓகேவா? பால் மறுபடியும் பாஸ் பண்ணுங்க, ரவுண்டா நில்லுங்க. செல்டன் கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்க. ரெடி? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். ஓகே, இப்போ ஷைலோ கையில பால் வந்திருக்குது. ஷைலோக்கு இப்போ கொஸ்டின் கேட்க போறோம். ஷைலோ, பழைய ஏற்பாட்டில் கடைசி புத்தகம் எந்த புத்தகம்? ஒபதியா. ஓ, தவற ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஷைலோ அவுட் ஆயிட்டாங்க. பால் பாஸ் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். குயிக்கா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஷெல்டன் கையில பால் வந்துட்டு ஷெல்டன் இப்போ ஆன்சர் பண்ண போறாங்க. ஓகேவா ஷெல்டன்? இப்படி திரும்பி நின்னுக்கோங்க. ஓகே ஷெல்டன், புதிய ஏற்பாட்டில் கடைசி புத்தகம் என்னது? வெள்ளி. சத்தமா சொல்லுங்க. வெள்ளி. வெளிப்படுத்தின விசேஷம். வெரி குட் ஷெல்டன், கரெக்டா சொல்லிட்டாங்க. கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, பால் பாஸ் பண்ணுங்க பாப்போம். ஸ்பீடா. ஓ, ஜோபின் கையில பால் வந்துட்டு ஏசப்பா ஃபர்ஸ்ட் டே எதை படைத்தாங்க இந்த உலகத்துல? வானம். ஆன்சர் தப்பு. ஜோபின் அவுட் ஆயிட்டாங்க. வெரி குட், சூப்பர். ஷெல்டன் பின்னால் தள்ளி நில்லுங்க. ரொம்ப பக்கமா விடா. ஓகே, ஷெல்டன் கையில இப்ப பால் இருக்குது. ஷெல்டன், கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாமா? ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ஏசப்பா மனிதனை எத்தனாவது நாள் படைத்தாங்க? 3ஆம் நாள். ஓ, தப்பா சொல்லிட்டீங்க. ஓகே, ஷெல்டன் அவுட் ஆயிட்டாங்க. இப்போ ஷாரன் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஷாரன், இப்போ நீங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. மனுஷனை எத்தனாவது நாள் ஏசப்பா படைச்சாங்க? 6ஆவது நாள். ஓகே, கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணலாமா? குட்டீஸ் எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏசப்பா அற்புதம் செய்கிறவங்க. நேற்றும் செஞ்சாங்க, இன்றைக்கும் செய்கிறாங்க, நாளைக்கும் செய்வாங்க. ஏசப்பாவால் செய்ய முடியாத
காரியம் அப்படின்னு எதுவுமே இல்லை. இன்றைக்கும் நான் ஒரு உண்மையான சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் ஏசப்பா ஒரு பெரிய அற்புதம் செஞ்சாங்க. அப்படி என்ன அற்புதம் அப்படின்னு பார்க்கலாமா? இந்த சம்பவத்தில் ஒரு குடும்பம் இருக்காங்க. அந்த குடும்பத்தில் 2 அக்கா, ஒரு அண்ணன். இந்த ஒரு அக்கா பேர் மார்த்தாள், இன்னொரு அக்கா பேர் மரியாள், அந்த அண்ணன் பேர் லாசரு. இந்த குடும்பத்தை ஏசப்பா ரொம்ப நேசித்தாங்க. இந்த குடும்பமும் ஏசப்பாவை ரொம்ப நேசித்தாங்க. ஏசப்பா அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா மரியாள் அக்கா ஏசப்பா கூடயே இருந்து ஏசப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க வார்த்தையை ரொம்ப சந்தோஷமாக கவனிப்பாங்க. மார்த்தாள் அக்கா ஏசப்பாவை நல்லா கவனிச்சுப்பாங்க. இப்படி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க குடும்பம். திடீர்னு இவ்வளோ ஹாப்பியாக இருந்த குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வந்துச்சு. என்ன தெரியுமா? லாசரு அண்ணன் சிக்காயிட்டாங்க, ரொம்ப பலவீனமாயிட்டாங்க. ஏசப்பா அற்புதம் செய்கிறவங்க தானே. உடனே மார்த்தாள் அக்காவும் மரியாள் அக்காவும் அந்த டைம் ஏசப்பா ரொம்ப கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க. உடனே அவங்க 2 பேரும் ஏசப்பாவுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க, ஏசப்பா இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நேசித்த லாசரு ரொம்ப பலவீனமாக இருக்கான், கொஞ்சம் நீங்கள் வந்து இவனை சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தோன்னா என்ன பண்ணியிருப்போம்? உடனே ஃபாஸ்ட்டாக போவோம், என்னாச்சுன்னு பார்ப்போம் தானே. ஆனால் ஏசப்பா ரொம்ப கூலாக இருந்தாங்க. அவங்க இருந்த இடத்துல இன்னும் 2 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு பொறுமையாக அவங்க ஊருக்கு போகிறாங்க. ஏசப்பா அவங்க ஊருக்கு வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் அக்கா ஓடி வராங்க, அழுகுறாங்க, ஏங்கி ஏங்கி அழுகுறாங்க. அந்த அக்கா என்ன திரும்ப சொன்னாங்க? லாசரு அண்ணன் இறந்துட்டாங்க, அவங்க இறந்து 4 நாள் ஆயிட்டு அப்படின்னு ரொம்ப அழுகுறாங்க. ஏசப்பாட சொல்கிறாங்க, ஏசப்பா நீங்கள் மட்டும் இருந்திருந்தீங்கன்னா லாசரு இறந்துருக்க மாட்டானேன்னு சொல்லி அழுகுறாங்க. கொஞ்ச நேரத்தில் மரியாள் அக்காவும் வந்தாங்க, அவங்களும் சேர்ந்து அழுவ. ஏசப்பாவால் இதை பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமாச்சு. ஏசப்பாவும் அழுதாங்க. உடனே ஏசப்பா டிசைட் பண்ணாங்க, கண்டிப்பாக இங்கே நம்ம ஒரு அற்புதத்தை செய்யணும், இந்த கண்ணீரை மாற்றணும்னு சொல்லிட்டு லாசருவை எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே எல்லாரும் சொன்னாங்க, ஏசப்பா அவனை நாங்கள் அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஏசப்பா ஃபாஸ்ட்டாக அந்த கல்லறையை நோக்கி போகிறாங்க. போனோடனே சொல்கிறாங்க, அந்த கல்லை நவுட்டுங்க அப்படிங்காங்க. உடனே மார்த்தாள் அக்கா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, ஏசப்பா லாசரு இறந்து 4 நாள் ஆயிட்டு, இப்போ இந்த கல்லை நம்ம நவுட்டினோன்னா ரொம்ப நாத்தம் எடுக்கும், உடலாம் அழுகிட்டு ஏசப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏசப்பா ஒன்று சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்த்தாள் அக்காவை பார்த்து, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த அக்காவும் சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்தாங்க. ஒரு 2-3 அண்ணன்மார் வந்து அந்த கல்லை நவுட்டி போட்டுட்டு நிற்கிறாங்க. உடனே ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்க, பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. என்ன திரும்ப சொன்னாங்க? லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் அப்படி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு உருவம் அப்படியே வெளியே வருது. இங்கே ஆச்சரியம் தாங்க முடியல. மரித்து 4 நாள் ஆகி நாரி போன லாசரு அண்ணன் இப்போ உயிரோட வெளியே வந்து நிற்கிறாங்க. மார்த்தாள் அக்காவுக்கும் மரியாள் அக்காவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியலை. ஓடே போகிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. ஏசப்பா சொல்கிறாங்க, அந்த கட்டளை அவிழ்த்து விடுங்கன்னு. அந்த துணியெல்லாம் விட்டுறாங்க. அவங்களால சந்தோஷம் தாங்க முடியலை. ஏசப்பா ஒரு பெரிய அற்புதத்தை அந்த இடத்துல நடத்துனாங்க. அங்கே அற்புதம் செஞ்ச ஏசப்பா இன்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லவர். லாசரு அண்ணன் வாழ்க்கையில் செஞ்ச அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா செய்வாங்க. உங்கள் வீட்டில் கூட உங்கள் அம்மா இல்லைன்னா உங்கள் அப்பா பலவீனத்தோடு இருக்கலாம், இல்லைனா நீங்கள் கூட பலவீனத்தோடு இருக்கலாம். ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்வாங்க. ஏசப்பாவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லோரும் கண்ணை மூடுங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காக ரொம்ப நன்றி. லாசரு அண்ணன் வாழ்க்கையில் செஞ்ச அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் செய்யுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க பலவீனத்தெல்லாம் மாற்றுங்க. நீங்கள் இப்படி செய்கிறவங்க அன்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.